அப்படி எதாவது நோக்கி போகுதுன்னு தெரியல. மியூசிக் ஓகே தான். வைக்க வேண்டிய இடத்துல மியூசிக் வைக்கல கரெக்டாக. மார்ச் ஃபாஸ்ட் போட்ட மியூசிக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு டைம். ஃபைனாக அந்த ஸ்ருதிஹாசனோட வாய்ஸ் ஓவர் ஒரு சாங் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ஸ்க்ரீன் மேக்கிங்காக அது காட்டி நல்லா இருந்திருக்கும். டைட்டிலில் போட்டாங்க. பட் ஓகே ஃபைன். ஃபைட் 2 பேரும் காம்பினேஷன் நல்லா வச்சுருக்காங்க. பட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல ப்ராப்பராக. பட் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பட் அது ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு போரிங்காக பட்டுது. த்ரிஷா அது சீன் எல்லாம் எனக்கு ரொம்ப போரிங்காக பட்டுது. ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி தான், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளாசிக் மணிரத்னமே நல்லா இருந்தது படம். கார் சீன் சொல்லலாம், ஒரு கார் சேஸ் சீனிங் இருந்தது, ஒரு ஃபைட்டு டெல்லி ரோட்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. லாஸ்ட்ல வந்து கமல் சாரும் சிம்பு சாரும் வந்து அப்பா பையன் மாதிரி பழகுறாங்க, எடுத்து வளர்க்குறாரு. ஸோ இவங்க கதையை எப்படி எடுத்துட்டு போயிருக்கணும்னா, சரி ஒரு வகையில் இவங்க சண்டை போட்டுக்கிட்டோம், பட் ஃபைனலாக நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கணும், இவங்க ரீயூனைட் ஆகி ஒரு மெயினான வில்லனை சாவடிக்கிறதுக்காக இவங்க ரீயூனைட் ஆன மாதிரி கதையை எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஆனால் இங்கே என்னடா நடக்குதுன்னா, மெயின் வில்லன் அவன் வில்லனாவே தெரியல, அவன் சும்மா ஆடியன்ஸ் மாதிரி அப்படி ஓரமாக நின்று இருக்கான். இவங்க 2 பேரும் மாக்குன்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. இதை எப்படி மனுஷன் உட்காந்து பார்க்க முடியும்? நம்ம நார்மலாகவே தமிழ் ஆடியன்ஸ் எப்படின்னா, இந்த அப்பா பையன் அடிச்சுக்கிறது, இந்த அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது, இந்த கதைகளை வந்து தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்க அண்ணன் தம்பியாக தான் பழகணும்னு ஆசைப்படுவான். அப்பா பையனாக தான் பழகணும்னு ஆசைப்படுவாரு. பையன் போய் அப்பாவை குத்தி இங்கே பார்க்க முடியாது, தம்பி போய் அண்ணனை குத்தி இங்கே பார்க்க முடியாது. இந்த தனுஷ் படம் ஒன்று வந்துச்சு ராயனா, அதில் பாருங்க அது ஏன் ஓடல? ஏன்னா அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிறானுங்க, முட்டிக்கிறானுங்க. அதை எப்படி ஆடியன்ஸ் லைக் பண்ணுவான்? அதே மாதிரி தான் இது. சிம்பு சாரும் கமல் சாரும் அடிச்சுக்கிறத ஆடியன்ஸ் எப்படி உட்காந்து பார்ப்பான்? அதுவும் அப்பா பையன் மாதிரி பழகிட்டு 3வது வில்லனை உள்ள சொருவி அவனை அடிக்கிறத நீங்க வைக்கணும். அதை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய செட்பேக். அதை டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா மேபி படம் நல்லா இருந்துடும்.